ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிப்ரவரி 2ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 12ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை அறிக்கையை பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் உருவான காற்று சுழற்சியால் நமக்கு தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை வரப்போகுது. இப்போ பிப்ரவரி 2ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் பகல் நேரத்தில் அதிக வெப்பநிலை காணப்படும். இரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவும் காணப்படும். இப்போ பகலில் உயர வெப்பநிலையை பொறுத்து அந்தந்த இடத்துல ஆங்காங்கே லேசான மழை அல்லது மிதமான மழை பெய்யும். இப்போ தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை இந்த ஏரியாலாம் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். இது தவிர டெல்டா மாவட்டங்களான புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம் இங்கே ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழை பெய்யும். பெரும்பாலும் வானிலை மழை பெய்யாது, ஒரு சில இடங்கள் மட்டும்தான் மழை பெய்யும். இப்போ பெய்யக்கூடிய மழையானது ஒரு நாள் முழுவதும் பெய்யக்கூடிய மழை இல்லை. ஆங்காங்கே உயரக்கூடிய வெப்பநிலை பொறுத்து மேகக்கூட்டங்கள் உருவாகும். அதனால் லேசான மழை பெய்யும், மறுபடியும் வெயில் வந்துடும். ஸோ ரொம்ப மழை எதிர்பார்த்துட வேண்டாம். இப்போ தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலையை மட்டும்தான் இந்த 2ஆம் தேதி இன்னையிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் 5ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் அதிக வெயில் இருக்கும். பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலை, மழை பெய்ய தமிழ்நாட்டில் எங்கேயுமே வாய்ப்பு இல்லை. இந்த வருடம் மார்ச், ஏப்ரல், மே இந்த மாதத்தில் கடுமையான வெயில் இருக்கும். இந்த வெயிலை பொறுத்து கோடை மழையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் கோடை மழை மதியம், மாலை, இரவு நேரங்களில் இருக்கும். வானிலைங்கிறது ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் டெய்லி உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வானிலை சம்பந்தமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.